லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நான் சும்மாவே ஆடுவேன். இப்போ சஞ்சய் என் கழுத்துல தாலிய வேற கட்டி என்ன இந்த வீட்டுக்கு மருமகள் ஆக்கிட்டான். இனி நான் சும்மா இருப்பேனா? இனி தாண்டி என் ஆட்டமே இருக்கு. பார்த்து சூதானமா இருந்துக்கோ. வரட்டா செல்லம். நடந்ததுக்கு அப்புறமா அவளுக்கு திமிர் அடங்கல பாத்தியா பிரீத்தி? எல்லாம் அவ கழுத்துல இருக்கிற அந்த மஞ்ச கயிறு குடுக்கற தைரியம் தாமா. அந்த தைரியத்தை நான் உடைச்சு காட்டுறேன். என்ன பண்ண போற? வெயிட் பண்ணி பாரு. சஞ்சய், நீ இன்னும் தூங்கலையா? இல்ல வித்யா, தூக்கம் வரல. அம்மாவோட கோவத்தை பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. பீச்சில் இருந்து போன் வந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்தா கை காலெல்லாம் நடுங்குது வித்யா. ஒரு நிமிஷம் அம்மாவுக்கு தான் ஏதோ ஆயிடுச்சோன்னு ஆடி போயிட்டேன். அத்தை அப்படிலாம் செய்ய மாட்டாங்க சஞ்சய். எந்த சூழ்நிலையிலயும் அவங்க அப்படி ஒரு முடிவை எடுக்கவே மாட்டாங்க. யார் வாழ்க்கையிலும் இவ்வளவு கஷ்டம்லாம் வரவே கூடாது. முதல்ல நான் உன்னை பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். வெறுத்து ஒதுக்குனேன். ரொம்ப ஹர்ட் பண்ண. ஒரு கட்டத்துல நான் உன்னை புரிஞ்சு ஏத்துக்கிட்டேன். பல போராட்டத்தை தாண்டி நீ இந்த வீட்டுல இருந்த. நீ என் ஒய்ஃபாவே இருந்தாலும் 2 பேரும் அம்மாவுக்காக விலகியே இருந்தோம். இப்போ ஊரறிய நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அப்படியே இருக்க வேண்டிய சிச்சுவேஷன். ரொம்ப கஷ்டமா இருக்கு வித்யா. எனக்கு கஷ்டமா தெரியல, நீதான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு தோணுது. ஹேய் சேச்சே, எனக்கு என்ன கஷ்டம் இருக்க போகுது? நான் ஹாப்பியா தான் இருக்கேன். நிஜமாவா? ஆமா. இவ்வளவு நாள் பொறுமையா இருந்தாச்சு. இன்னும் கொஞ்ச நாள் அம்மா நம்மளை ஏத்துக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு கல்யாணமே ஆகலன்னு கூட நினைச்சுக்கிட்டா போச்சு. இப்ப எதுக்கு சிரிக்கிற? உள்ள அழுகுற, வெளிய சிரிக்கிற, நல்ல வேஷம்தான் வெளுத்து வாங்குற. என் நிலைமைய பார்த்தா உனக்கு பாட்டு பாடணும் போல இருக்கா? இப்போ உன் நிலைமைக்கு ஏத்த பாட்டு இதுதான். கரெக்ட் தான். இப்ப எனக்கு என்ன வருத்தம்னா, இவ்வளோ செலவு பண்ணி ரோஜா பூவெல்லாம் கொட்டி இந்த ரூமை ரெடி பண்ணிருக்காங்க. ஆனா பாரு, நான் இதுல தனியா தான் படுக்கணும். ஒரு பையன் தனியா தூங்குறதுக்கு எங்கேயாவது இப்படி டிசைன் பண்ண ரூம் இருக்குமா? அப்படி தூங்குனா சமூகம் என்ன பத்தி என்ன பேசும்? அத்தையோட விருப்பத்தை விட அவங்கள விட நமக்கு நம்மளோட சந்தோஷம் ஒன்னும் பெருசு இல்ல. இந்த குணம் தான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்க வைக்குது. சரி, டைம் ஆயிடுச்சு, நீ தூங்கு. நான் எழுந்து என் ரூமுக்கு போறேன். என்ன இன்னைக்கு ஒரு நாள் நீ என் கூட நீ என் கூட தூங்க கூடாதா? அது ஒன்றும் தப்பு இல்லையே. நம்ம ஒன்னா தூங்க மாட்டோம்னு சத்தியம் பண்ணலையே. வேண்டாம் சஞ்சய். ப்ளீஸ் வித்யா, உன்னை பார்த்துக்கிட்டே தூங்கணும்னு நினைக்கிறேன். நீ எங்க படத்துக்கோ, நான் இங்க படுத்துக்கிறேன். பிரச்சனையே இருக்காது. ஓகே? ப்ளீஸ் ப்ளீஸ் வித்யா, நீ என் பொண்டாட்டி. இது கூட இவ்வளவு கெஞ்ச வச்ச அப்படி? சரி, ஓகே, நான் கீழே படுத்துக்கிறேன். கீழே படுத்துக்கிறியா? அதான் இவ்வளவு பெரிய பெட் இருக்குல்ல, நீ பெட் மேலேயே படுத்துக்கோ. வேண்டாம் சஞ்சய். ஒரே கட்டல்ல நாம ஒன்னா தூங்கினாலும் கூட நாம கண்ட்ரோலா இருக்க முடியும். என்ன சொல்ற? கான்ஃபிடென்ட். சரி, ஓகே. ஓகே, வா.
அபிஷியலா நாளையில இருந்து நீ இந்த வீட்டோட அங்கீகரிக்கப்பட்ட மருமக. இதுக்கு முன்னாடி நீ அம்மா மனசுல இடம் பிடிக்க எவ்வளவு எஃபோர்ட் போட்டியோ அதை விட அதிகமா எஃபோர்ட் போடணும். சீக்கிரமே அம்மா இந்த சத்தியத்தை வாபஸ் வாங்கி நம்ம வாழ்க்கையில விளக்கேத்தி வைக்கணும். எல்லாம் உன் கையில தான் இருக்கு. என் நிலைமையை விட உன் நிலைமை ரொம்ப பாவமா இருக்கே சஞ்சய். என்ன பண்றது, என் விதி அப்படி எழுதியிருக்கு. இதை நான் வெளியில சொன்னா அசிங்கம். இன்னும் எத்தனை நாளைக்கு நான் பேச்சுலராகவே வாழ போறேன்னு தெரியலையே. சரி புலம்பாதடா, தூங்கு. என்ன டாவா? ம், ஆமா, என் புருஷனை டா போட்டு பேசக்கூடாதா? இல்ல நீ கிராமத்து பொண்ணு. ஓ, கிராமத்து பொண்ணுனா புருஷனை டா போட்டு பேசக்கூடாதா? ஏன் நீங்க டீ போட்டு பேசுறதில்ல? இல்ல ஊர் பக்கம் ரொம்ப மரியாதையா இருப்பீங்களே, அத சொன்னேன். எப்படி புருஷன் பேரை கூட சொல்லாம இருப்பாங்களே, அந்த மாதிரி பொண்ணுன்னு நினைச்சியா? அதெல்லாம் அந்த காலம். இப்பெல்லாம் அப்படி யாரும் இல்ல. நானாவது டாவோட நிறுத்திட்டேன். எங்க ஊர் பக்கம்லாம் வேற லெவல்ல போயிட்டு இருக்காங்க. ஓ, அதெல்லாம் கேட்டா உனக்கு தூக்கமே கெட்டு போயிரும். பேசாம தூங்கு. எம்புட்டு இருக்குது ஆசை உன் மேல, அத காட்ட போறேன். அம்புட்டு அழகையும் நீங்க தாலாட்ட கொடியேத்த வார, உள்ளத்தை கொடுத்தவ ஏங்கும் போது உம்முன்னு இருக்கிறியே. செல்லத்தை இடத்துக்க கேட்க வேணாம், அம்மம்மா சத்துரியே. கொட்டி கவுக்குற ஆளையே இந்த ஆடி. மா, நீங்க எங்க ரெண்டு பேரையும் ஏத்துக்கிற வரைக்கும் நாங்க சேர்ந்து வாழ மாட்டோமா? இது உங்க மேல சத்தியம். சத்தியமா? தப்புடா சஞ்சய், தப்பு. கண்ட்ரோல். பேசாம படுத்து தூங்க. என்ன மன்னிச்சிரு சஞ்சய். என்னால நீ திரும்ப கஷ்டப்படுற. உனக்காகவே நான் எப்படியாவது அத்தை மனசை மாத்திருவேன். சீக்கிரமே அவங்க நம்மளை சேர்த்து வைப்பாங்க. ஒருவேளை உள்ள வித்யா தூங்கிட்டு இருக்காளோ? எதுக்கும் திறந்து பாத்திர வேண்டியதான். ஆண்டி கிட்ட சேர்ந்து வாழ மாட்டோன்னு சத்தியம் பண்ணிட்டு ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல இப்படி ஒன்னா தூங்கிட்டு இருக்காங்க. விடக்கூடாது. இத சொல்லியே அவளை இந்த வீட்டை விட்டு துரத்துறேன். ஆண்டி. என்ன பிரீத்தி? சஞ்சய் உங்களுக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டு இருக்கான். அவன் உங்களை நல்லா ஏமாத்துறான் ஆண்டி. அவன் திருந்தவே இல்ல. நீ என்ன சொல்ற? உங்களை பீச்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுக்காக அந்த வாணி கூட வாழ மாட்டேன்னு பொய் சத்தியம் பண்ணிட்டு இப்ப அவ கூட ஒரே ரூம்ல ஒன்னா தூங்கிட்டு இருக்கான் ஆண்டி. என் பையன் கண்டிப்பா அப்படி செய்ய மாட்டான். இந்த நம்பிக்கை தான் ஆண்டி அவங்களோட பலம். அதான் அவன் மிஸ்யூஸ் பண்றான் ஆண்டி. சஞ்சய் தப்பு செய்யலனாலும் அந்த வாணி அவனை தப்பு செய்ய வச்சிருவா. நீங்களே வந்து அந்த கொடுமையை பாருங்க ஆண்டி. 「 ம், ம்.  ம். 嗯。 ம். 嗯。 ம். 嗯。 ம். 嗯。 ம். 嗯. 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 嗯
சஞ்சய் சஞ்சய் அவளை எங்கேயாவது மறைச்சு வைக்கிறதுக்கு டிலே பண்றான் ஆண்டி. சஞ்சய் கதவை தர. சஞ்சய் இதோ வரேன். என்ன பிரீத்தி? ஆ? மா என்னம்மா? அவ எங்க சஞ்சய்? யாரு? அவதான் வாணி. அவ கூட தானே நீ தூங்குன. எங்க அவ? மா என்னம்மா? நான் தான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டேனே. அப்புறம் அவ எப்படி என் ரூம்ல தூங்குவா? ஏய் வாணி, வாணி எங்கடி ஒளிஞ்சிருக்க? வெளியில வாடி. என்னாச்சு பிரீத்தி? ஆண்டி நான் பார்க்கும்போது அவ உள்ளதான் இருந்தா. நாம வரது தெரிஞ்சு அவ எப்படியோ எஸ்கேப் ஆயிட்டா. இல்ல பிரீத்தி, அது உன் கற்பனை. ஐயோ இல்ல ஆண்டி, நான் நிஜமா தான் சொல்றேன். உன் மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. இந்நேரம் இந்த வீட்டுக்கு நீ மருமகளா வந்திருக்கணும். அது நடக்கல. அந்த வருத்தத்துல தான் உனக்கு இப்படியெல்லாம் தோணுது. என் மேல சத்தியம் பண்ணிருக்கான் சஞ்சய். அதை இவன் மீற மாட்டான் பிரீத்தி. நீ வா. ஒரே டயர்டா இருக்கு. சூட டீ போட்டு குடிச்சாதான் கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும். அண்ணி, பிரீத்தி சொன்னது உண்மையா? நைட்டு மனசா, நான் அவளை வெறுப்பேத்துறதுக்காக அப்படி பண்ண. நீ நினைக்கிற மாதிரிலாம் எங்களுக்குள்ள ஒண்ணும் இல்ல. அத்தை எங்களை ஏத்துக்கிற வரைக்கும் நாங்க சேர்ந்து வாழ மாட்டோம். அதுல எந்த மாற்றமும் இல்ல. என்னம்மா வீடே ஒரே சாம்பிராணி வாசமா இருக்கு? ஆமாப்பா. பாத்தியா மனசா? இதுக்கெல்லாம் அண்ணிதான்ப்பா காரணம். வீட்டு மருமகளா உனக்கு இதுதான் முதல் நாள்மா. முதல் நாளையே வீட்டை ஒரு கோயில் மாதிரி மாத்திட்டியேமா. இப்படிதான் ஒவ்வொரு நல்ல விஷயமா பண்ணி உன் அத்தை மனசுல இடம் பிடிக்கணும். ஆல்ரெடி நீ அவளுக்கு பண்ணதெல்லாம் அவ மறந்திருக்க மாட்டான். திடீர்னு நீ மருமகளானதுதான் அவளுக்கு கொஞ்சம் கோவம். அந்த கோவத்தை நீ சரி பண்ணிட்டினா அவளுக்கு அடுத்த பொசிஷன் உனக்கு தான். பாணி, என்னம்மா பார்த்துட்டு நிக்கிறேன்? இப்ப அவங்களும் நம்ம வீட்டுல தான் இருக்காங்க. இப்போதைக்கு இந்த வீட்டுல ஒருத்தவங்க மாதிரிதான் அவங்களுக்கு ஆர்த்தி காட்டுமா.
ஆனா காலேஜில் போஸ்டிங் கொடுத்ததுக்காக அம்மாவும் பொண்ணும் வீட்லயே டேரா போடுறதெல்லாம் அத நான் தப்புன்னு சொல்லல. எங்க ஊர்ல பழக்கம் இல்ல, இது அமெரிக்கா பழக்கமா கூட இருக்கலாம் இல்லையா? அதனால எத்தனை நாள் வேணாலும் நீங்க இங்கேயே தங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தீபாரதனையை தொட்டுக்கோங்க. சாமி கோச்சிக்க போகுது. என்ன இது, வீடெல்லாம் ஒரே புகையா இருக்கு? எல்லாம் அந்த வாணியோட வேலைதான் ஆண்டி. உங்ககிட்ட நல்ல பேர் எடுக்கணும்னு காலையிலே எந்திரிச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கா. பூஜை பண்றாளா? ஆமா, நீங்க அவளை கிச்சனோட நிறுத்திக்க சொன்னீங்க. ஆனா அவ இந்த வீட்டு மருமகளா ஃபீல் பண்ணிட்டு பூஜை ரூம் வரைக்கும் வந்துட்டா. விட்டா சீக்கிரமே உங்ககிட்ட இருந்து கொத்து சாவியையும் கேப்பா போல ஆண்டி. நீங்க குடுக்கலனாலும் அவளே எடுத்துக்க சான்ஸ் இருக்கா ஆண்டி. என்ன சாத்தா ஏதோ உங்க அம்மா காதுல ஓதுது? சும்மா இருங்கப்பா. வாணி போ. என்ன வேத யோசிக்கிற? உன் மருமக முதல் தடவையா இந்த வீட்ல பூஜை பண்ணிருக்கா. எல்லாருக்கும் சூடம் காட்டியிருக்கா. நீயும் தொட்டு கும்பிட்டுக்க, இல்லனா சாமி குத்தமாயிடும். எடுத்துக்கோங்கம்மா. என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி பண்ற? வாணி இப்ப என்ன தப்பு பண்ணிட்டான்னு நீ இப்படி நடந்துக்கிற? தப்பு தாங்க. யார கேட்டு இவ பூஜை பண்ணா? இவளுக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தது? உங்களை தான் கேக்குறேன், யார் அந்த உரிமையை கொடுத்தது? அம்மா, நான் தான் சொன்னேன். ஓ, நீங்க தான் சொன்னீங்களா? எந்த தைரியத்துல நீங்க அப்படி சொன்னீங்க? இல்லம்மா, தெரிஞ்சோ தெரியாமலோ அவ இந்த வீட்டுல உறுதி ஆயிட்டா. அவ பூஜை பண்றதுல தப்பு இல்லையே. எது தப்பு சரின்னு நீ எனக்கு சொல்லி கொடுக்கறியா? ஓ, அந்த அளவுக்கு பெரிய மனுஷன் ஆயிட்டியா நீ? அப்போ இப்ப நான் கோவப்படுறது தப்புன்னு சொல்றேன். அப்படிதானே? அதுக்கு அதான் ஆண்டி அர்த்தம். நீங்க கிழிச்ச கோட்டை தாண்டாத சஞ்சய் இவ கழுத்துல தாலி கட்டின ஒரே நாள்ல உங்களை எதிர்த்து பேசுற அளவுக்கு வந்துட்டானா பாத்துக்கோங்களேன். பிரீத்தி, இது எங்க குடும்ப பிரச்சனை. இதுல நீ அனாவசியமா உன் மூக்க நுழைக்காத. அது உனக்கு நல்லதில்ல. என்ன மிரட்டுறீங்களா? இதோ நிக்கிறாளே, இவளை விட அதிக உரிமை பிரீத்திக்கு இந்த வீட்ல இருக்கு. அவ என்ன வேணாலும் பேசலாம், யார வேணாலும் கேள்வி கேட்கலாம். அவளை தடுக்கிற உரிமை இங்க யாருக்கும் இல்ல. ஏ வாணி, சஞ்சய் சொன்னா நீ பூஜை பண்ணிடுவியா? யாரும் என்கிட்ட எதுவும் சொல்லலமா. நானா தான் பூஜை பண்ண. தப்பு என் மேலதான். வாணி, நீ என்ன தப்பு கப்புன்னு பேசிட்டு இருக்க? எங்க இருந்தோ வந்தவங்களுக்கெல்லாம் இந்த வீட்டுல உரிமை இருக்கும்போது உனக்கு உரிமை இல்லையா? நீ இந்த வீட்டு மருமக. அத நான் இன்னும் ஏத்துக்கவே இல்லைன்னு 1000 தடவை சொல்லிட்டேன். அதையும் மீறி நீ இப்படி பண்ணா அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு உனக்கு திமிராயிடுச்சா? இவ என்ன சொல்றது, நாம என்ன கேக்குறதுன்னு நினைக்கிறல்ல? அப்படிலாம் நினைக்கலமா. வேற எப்படி? நான் உன்னை எங்க இருக்க சொன்னேன்? கிச்சன்ல. உன்னோட லிமிட் அதுதான். அதை தாண்டி நீ வரக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேனா இல்லையா? சொல்லிருக்கீங்கம்மா. அப்புறம் ஒரு விஷயத்தை நீ தெளிவா புரிஞ்சுக்க. இந்த வீட்ல பூஜை பண்ற உரிமை எனக்கு அப்புறம் என் மருமகளுக்கு மட்டும்தான் போகும். அந்த இடத்துக்கு நீ வர ட்ரை பண்ணாத. அவ இந்த வீட்டு மருமக தான். அவளுக்கு பூஜை பண்ற எல்லா உரிமையும் இருக்கு. சும்மா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. நான் என் மருமக கிட்ட எதிர்பார்க்கறது பூஜை பண்றதையோ சமையல் பண்றதையோ இல்ல. அதுக்கு மேல பல தகுதி இருக்கு. அது எதுவுமே இவகிட்ட இல்ல.
என்ன தகுதி இல்ல? நாளைக்கு என்கிட்ட இருக்கிற பொறுப்பை இவகிட்ட கொடுத்தா இவளால அதை சமாளிக்க முடியுமா? கொடுத்து பாரு, அதுக்கப்புறம் அவ சமாளிக்கிறாளா இல்லையான்னு தெரிஞ்சிடும். இவளால எதுவுமே முடியாதுன்னு நீயே முடிவு பண்ணிட்டாத வேதா. இவளை என்னோட மருமகளா ஏத்துக்கிறதுக்கு நான் அப்படி ஒரு ரிஸ்க் எடுக்கணுமா? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. இவ ஜெயிச்சிருவான்னு உனக்கு பயம், அதனாலதான் நீ இப்படி எல்லாம் பேசுற. இவளுக்கு எல்லா தகுதியும் திறமையும் இருக்கு. சரியான நேரத்துல நீ அதை புரிஞ்சுப்ப. அப்பதான் நீ செஞ்சதெல்லாம் தப்புன்னு உனக்கு புரியும். பார்க்கலாம். இனி நான் உங்களுக்கு பிடிக்காத மாதிரி எதுவுமே பண்ண மாட்டேமா? என்ன மன்னிச்சிருங்க. தெரியாம செய்யற தப்புக்கு தான் மன்னிப்பு. தெரிஞ்சே செய்யற தப்புக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. இது நீ தெரிஞ்சே செஞ்ச தப்பு.